श्रीपराशरभट्टार्याः श्रीरङ्गेशपुरोहिताः श्रीवत्साङ्गसुधश्रीमान् श्रेयते मेस्तु பூயசே. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திருநாமம் 49வது அமரப்பிரபு. பிரம்மா ஒருத்தர் மட்டும்தான் பகவான் படைச்சாரா? இல்லை, அவர் அமரப்பிரபு. தேவர்கள் எல்லாருக்கும் அவர்தான் பிரபு. நியாமகன், நிர்வாகதன். நிர்வாக்கியங்களாக தேவர்களும் நிர்வாகதனாக பகவானும் அர்த்தம். அவரை தவிர அத்தனை தேவர்களுக்கும் பகவான் தான் நிர்வாகதன். அமராக, நிர்ஜராக, தேவாக, திரிவிதாக, விதுத்தாக, ஸ்வராக, இதெல்லாம் அமர கோஷத்தில் ஆரம்பத்தை எந்தெந்த சப்தங்களுக்கு எந்தெந்த பொருளை குறிக்கும்னு சொல்லி தருவா. சம்ஸ்கிருத பாஷைக்காகவே உள்ளது அமர கோஷம். அமரகாலேருந்து ஸ்வரகா எல்லாமே தேவர்களுக்குள்ள பெயர்கள். அதில் அமரகான்னு வருது இல்லையா, அதுதான் அமரப்பிரபு. பத்மநாபோ அமரப்பிரபு என்று சொல்லுவார்கள். சில பேர் பத்மநாபோ மரப்பிரபுன்னு சொல்லுவாள் தமிழில் படிக்கும்போது. அமரப்பிரபு அவரும் தேவர்களுக்கும் அவர் தான் பிரபு. மரப்பிரபுக்கும் சொன்னாலும் பரவாயில்ல, ஏன்னா மரங்களுக்கும் அவர் தானே பிரபு. அதனால் எது சொன்னாலும் பரவாயில்ல. தேவர்களுக்கு தான் பிரபுவாக இருந்து வேடிக்கையாக சொல்லுவாள் அவள்லாம் இதை மரப்பிரபுங்கிறதுக்கு அர்த்தத்தை. தேவர்களை படைப்பானே, பின் அவர்களுக்கெல்லாம் தான் தான் பிரபுன்னு சொல்லுவானே, இவர் மட்டுமே இருக்கலாமே, எதுக்கு தேவர்கள்லாம் படைச்சார்னா, பொலிக நம்மாழ்வார் சொல்கிறார், நிறுத்தினான் தெய்வங்களாக எங்கும் அத்தெய்வ நாயகன் தானே. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, தெய்வங்களாக எல்லா இடத்துலையும் நிறுத்தினாராம். யார் நிறுத்தினா அப்படின்னா தெய்வ நாயகன். தெய்வங்களாக படைத்தான். தெய்வங்கள்லாம் யார்? இந்திரன், சூரியன், பிரம்மா, அப்படி நிறைய வர்ணன், நிறைய தேவர்கள் நிறைய பேர் இருக்கா இல்லையா, அவரெல்லாம் பகவான் படைச்சாராம். அவர் தான், ஏன்னா தெய்வங்களை படைச்சார்னா அது பத்மநாபக, அவரே தெய்வ நாயகன், அதான் அமரப்பிரபு. நிறுத்தி வச்சார் இல்லையா, அவர் தான் தெய்வ நாயகன் அப்படிங்கிறார். இன்னொரு பாசத்தில் கூட ஆழ்வார் சொல்கிறார், அவரவர் தமதமது அறிவறி வகை வகை அவரவர் இறையவர் என அடியடைவார்கள். அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர் அவரவர் விதிவழி அடைய நின்றனரே. இது ஆழ்வாரோட இன்னொரு பாசுரம். இதில் என்ன சொன்னார்னா, அவர்களுக்குன்னு தெய்வத்தை உண்டாக்கினார் பகவான். அதாவது தமதமது அறிவறி வகை வகை அவளுடைய ஞானம் குணத்துக்கு ஏற்ற மாதிரி தெய்வங்களை வச்சுருக்காராம். சத்வகுணம் உள்ளவா என்ன பண்ணுவாள், கரெக்டாக பகவான்கிட்ட டைரெக்டாகவே வந்துடுவா. ஆனால் அந்த ரஜோகுணம் தமோகுணம் இருக்கு இல்லையா, அவள் சட்டுன்னு பகவான்கிட்ட வரமாட்டா. அதனால் என்ன பண்ணார், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தெய்வத்தை வச்சார். ஊர்காவல், உலகக்காவல், பெண் தெய்வம், அப்படி நிறைய ஆண் தெய்வம் நிறுத்தி வச்சுருக்கா. அவரவர் தெரிஞ்சபடி அவரவருக்கு ஏற்ற தெய்வத்தை வச்சார். அவரவர் தமது அறிவறி வகை வகையை சொன்னார் இல்லையா. ஏன்னா எடுத்த உடனே ஒரு குழந்தைய 12ஆம் கிளாஸில் கொண்டு சேர்க்க வைக்க முடியாது, அதால் படிக்க முடியாது. வரிசையாக 1ஆம் கிளாஸ்லேருந்து வரிசையாக வரணும் இல்லையா. அது மாதிரி பகவான் அடையணும்னா பல ஜென்மாங்களை கழிக்கணும். 7 ஜென்மாக்கள் ஆதித்யனை சோஸ்திரம் பண்ணால் ருத்ரன் வழிபடும்படியாக பிறப்பாளாம். 7 ஜென்மாக்கள் ருத்ரன் வழிபடும்படியாக பிறந்தா விஷ்ணுவை வழிபட பக்தனாக பிறப்பாளாம். அப்புறமும் என்ன, விஷ்ணு பக்தனாக பிறந்த உடனே போய் மோட்சத்தை அடைஞ்சிட முடியாது. அவாவா சேர்த்து வச்ச பாவ புண்ணியத்தை எல்லாம் கழிக்கணும். பிரபன்னனாகவோ பக்தனாகவோ தான் சேரணும். அதுக்கப்புறம் தான் மோட்சம் கிடைக்கும். இது எல்லாம் முடிகிற வரைக்கும் எல்லாம் பகவானே பார்த்துட்டு இருக்கிறத விட பல தெய்வங்களை நிறுத்தி வச்சா அவாவா இஷ்டத்தை அவரவர் விதி வழி அவரவர் வரி வகை வகை சொன்னார் இல்லையா, அதை மாதிரி அவாவா சேவிச்சுட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பக்தியை வளர்த்து இந்த விஷ்ணு பக்தனா மாறி அங்கே பாவ புண்ணியத்தை கழிச்சு அப்போ அடைவா அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் முடிகிற வரைக்கும் பகவான் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு பதிலாக பல தெய்வங்களை படைச்சார் இல்லையா, அதுதான் சர்வம் மயி தன் ஜாத்தம் அப்படின்னு பிரம்மா சொல்கிறார். நீ பகவான்கிட்ட சொல்கிறார், கர்மா முழுவதையும் என் இடத்துல தான் வச்சுருக்கார் அப்படிங்கிறார். அதாவது அவரவர் விதி வழி அடைய நின்னனரே அப்படிங்கிறார் இல்லையா. வைபவம் கொடுக்க அவர் சொல்கிற பிரம்மா பகவான்கிட்ட சிருஷ்டி கொடுத்த, மற்ற எனக்கு வைபவம் வேண்டாமா அப்படிங்கிறாராம். எல்லா தேவர்களும் சொல்கிறாராம், படைச்சா மட்டும் போருமா, எங்களுக்குன்னு அவளுக்கு ஒரு சில தொழில் கொடுத்தா தானே அப்படின்னு அவள் கேட்டாராம். அவ்வளவு தானே அப்படின்னு சொல்லிட்டு, நீ சிருஷ்டி பகவானாரு, இவர் சிவனை பார்த்து நீ சம்ஹார கடவுளாயிரு அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொழிலை கொடுத்தாராம். அவரவருக்கு அதிகாரம் கொடுத்தாதான். ஏன்னா
காலத்தின்படி அப்போ தான் மனசு பக்குவம் அடையுமா. நீ என்னை மட்டும்தான் வணங்கணும்னு சின்ன வயசுலேயே சொன்னால் அவளுக்கு புரியாதான். சரி, அவள் காரியம் ஆகணுமா, இந்த பகவானை வேண்டிக்கோ அப்படின்னு அவர் விட்டுட்டாராம். அப்புறம் கடைசியில் என்ன பண்ணுறார், கடன் கொடுத்துற மாதிரி எல்லாருக்கும் கொடுத்து வச்சுருக்காரு அதிகாரத்தை. ஊழிக்காலம் வரைச்சே எல்லாரும் தங்கிட்ட வாங்கின்றார். அவரவர் இறையவர் விதி வழி அடைய நின்றனரே அப்படிங்கிறார் ஆழ்வார். அதாவது தெய்வங்கள் அங்கங்கே நியமிச்சிட்டாரே பகவான். அப்புறம் என்ன பண்ணுவா, அவாவா விதி வழி. ஆனால் கூட விதி வழியாக ப்ரே பண்ணாலும் அந்தந்த தெய்வங்களை ஆசிரியத்து கடைசியில் என்னை வந்து அடைவா இல்லையா, அதுக்கு நான் உள்ளே எப்படி இருக்கேன், அந்தரியாமையாக நான் தான் இருக்கேன் அப்படின்னு ஈடு வியாக்கியாரத்தை சொல்கிறாராம். எதுக்கு இவ்வளோ தெய்வங்களை வச்சிருக்கார் அப்படின்னா, அதுக்கு தொண்டரடி பொடியாழ்வார் சொல்கிறார், நாட்டினான் தெய்வமெங்கும் நல்லதோர் அருள் தன்னாலே காட்டினான் அப்படின்னு தொண்டரடி பொடியாழ்வார் சொல்கிறார். அதாவது ஒரு முதல்ல அவரை விதையை விதைக்கிறோம், விதைச்சி கொஞ்சம் முளைச்ச உடனே கொஞ்சம் உயரம் வந்த உடனே கம்பை நடுறோம். அந்த கம்பை பிடிச்சின்னு வளர்ந்த உடனே கொழு கம்புன்னு பேர், அதில் ஏற்றிட்டு கடைசியில் என்ன பண்ணுறா, பந்தல் போடுறா. அதை மாதிரி பகவான் என்ன பண்ணுறார், முதல்ல தெய்வங்களெல்லாம் படைக்கிறார். இவள் கொஞ்சம் பக்தி வந்து அவளை பிடிச்சின்னு மேலே வரைச்சி அப்புறம் பிரம்மாவை பிடிச்சிப்பா. அப்படி பிடிச்சி கடைசியில் என்ன பண்ணுவா, தங்கிட்டே வந்து அடைஞ்சிருவா அப்படிங்கிறார். ஆழ்வாருக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, நல்ல வேளை நாட்டினான்னு விட்டுடாமல் அருள் காட்டினாரே திருவரங்கன். அதான் அமரர்களுக்கெல்லாம் பகவான் அவர். அதுதான் அவர்களுக்கெல்லாம் அமரருக்கு பிரபு அப்படிங்கிறார். அவரே தெய்வம். அமரர்களுக்கு இடத்த கொடுத்து நிறுத்தி வச்சு அந்தர்யாமியாக வந்து இயக்குகிறார். அதான் அமரப்பிரபு. இதுக்கு ஒரு சின்ன கதை பார்க்கலாம். அமரப்பிரபுனா தேவர்களை காப்பவர் பார்த்தோம் இல்லையா. பிரம்மாட்டேந்து வேதங்களை என்ன பண்ணால் மது கைட்டவர் வந்து எடுத்துன்னு போயிட்டா. உடனே பிரம்மா வந்து பெருமாளை குறித்து தவம் செய்கிறார். பெருமாள் என்ன பண்ணார், மது கைட்டவர்களை மூட்டை பூச்சியை நசுக்கிற மாதிரி நசுக்கிட்டார். அப்புறம் பிரம்மாவுக்கு வேதத்தை மீட்டு கொடுத்தார். அது பிரம்மாவுக்கே ஆபத்துனாலும் பெருமாள் தான் காப்பாற்றணும், அவாவால் பண்ணிக்கவே முடியாது. அதுபோல் பஸ்மாசுரன் ஒரு அசுரன் இருந்தான். அவன் என்ன பண்ணான், சிவனை குறித்து தவம் பண்ணான். சிவன் வந்து என்ன வரம் வேணும் கேட்டவுடனே நான் யாரை தொட்டாலும் அவள் எரிஞ்சு சாம்பலானுன்னு வரம் கேட்டான். பரமசிவனும் வரத்தை கொடுத்துட்டார். அவள் கடைசியில் என்ன பண்ணான், உடனே தன்னோட டெஸ்ட் பண்ணலாங்கிறதுக்காக சிவன் தலையிலே கை வைக்க பார்த்தா. உடனே சிவன் பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டார். அவன் பஸ்மாசுரன் துரத்தின்னு வரார். உடனே பெருமாள்கிட்ட போகிறார். பாரு சிவன் ஓடுறத, அவர் தலையில் கை வைக்கிறதுக்காக முன்னாடி நீ ஆட்சேபனை செய்யணும்னு பஸ்மாசுரன்ட்ட சொல்கிறார் பெருமாள். அப்போ தானே பலிக்கும் அப்படிங்கிறார். உடனே அசுரன் சொல்கிறார், அது எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியாதே அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி பெருமாள் என்ன பண்ணார், அப்படிக்கு எப்படி ஆட்சேபனை செய்யணும்னு சொல்லி தராராம். அச்சுதாய நமக்கு, அனந்தாய கோவிந்தாய நமக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு எப்படி ஜலத்தை உபயோகிக்கணும்லாம் சொல்லி கொடுத்துட்டு, பாரு பெருமாள்கிட்ட 12 திருநாமலை சொல்லு அப்படின்னு சொல்லி எங்கெங்கே 2 இடமா வைக்கணும் இல்லையா. கேசவா, மாதவா, நாராயணா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திருவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேசா, பத்மநாபா, தாமோதரான்னு இப்படி ஒவ்வொரு இடமா காமிச்சின்னு வந்தார். கடைசியில் தாமோதரா சொன்னோடனே தலையில் விரல் வச்சான். தன் வரத்தாலேயே அவனே சாம்பலானான். அதான் பெருமாள் வந்து தேவர்களுக்கெல்லாம் அவர் தான் அமரப்பிரபு. அவர் தான் எல்லாரையும் காப்பாற்ற முடியும். எல்லாருக்கும் பவர் கொடுத்தாலும் அவ்வாறு காப்பாற்றுற சக்தி பகவான்கிட்ட தான் இருக்குது. அதான் அனந்த பத்ம சுவாமி ஆழ்வார் சொல்கிறார், குமரனார் அப்படின்னு. குமரனார் தாதை துன்பம் துடைத்த கோவிந்தனாரே அப்படின்னு பரமசிவன் சாபத்தை தீர்த்தவரேன்னு பாடுறாராம் ஆழ்வார். பிரம்மாவுக்கோ சிவனுக்கோ யாருக்கு ஆபத்து வந்தால் என்ன, ஆபத்துன்னா எல்லாரும் பகவான்கிட்ட தான் ஓடி வருவா. ஏன்னா எல்லாரோட துன்பத்தையும் போக்குறவர் அவர் தான். அவர் தான் தேவாதி தேவன். அதனால் அமரர்களான தேவர்களை காப்பவரால் அவருக்கு அமரப்பிரபுன்னு பேர். அனந்த பத்மநாபன் வந்து திருவனந்தபுரத்தில் இருக்கார் இல்லையா, அவர் தலை பக்கத்தில் சிவன் இன்றைக்கும் இருப்பார். அவர் எதுக்கு, கவலைப்படாத நான் ரட்சிக்கிறேன்னு சொல்கிறதுக்காகவா, நான் அபயமளிக்கிறேன் அப்படிங்கிறாராம். உந்தி தாமரையில் பிரம்மா இருப்பார், அவர் அபயமளிக்கிறதுக்காக. அதனால் நாமும் தினமும் அமரப்பிரபையே நமக்கு சொல்லிட்டு வந்தோமானா நமக்கும் ஆபத்து வரும்போது ரட்சித்து அபயமளிப்பார். அதுதான் இந்த அமரப்பிரபு திருநாமத்துக்குள்ள அர்த்தம்.